ரீசன் வந்து இட்ஸ் பிகாஸ் வி லவ் சுவாமி ஸோ மச். நம்ம சுவாமி எல்லா அவதாரத்துலையுமே என்னென்ன பண்ணார், என்னென்ன லீலைகள் பண்ணார் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஈகராக இருக்கும். அந்த ஈகர்னஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தி லவ் வி ஹேவ் ஃபார் தி சுவாமி. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். அடுத்தது வந்துட்டு சுவாமி ஆல்வேஸ் சேஸ் மை லைஃப் இஸ் மை மெசேஜ். ஸோ as devotees of பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா, நம்ம லைஃப் வந்துட்டு சுவாமி என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அவரோட மிராக்கிள்ஸ் மூலமாக, அவரோட டீச்சிங்ஸ் மூலமாக, சேயிங்ஸ் மூலமாக சுவாமி நமக்கு வந்துட்டு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையும் நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி we have to run our life அப்படின்றது தான் சுவாமி சொல்கிறது. அண்ட் தட் இஸ் த செகண்ட் ரீசன் why we read ராமாயணம், why we have to read ராமாயணம். நெக்ஸ்ட், வாட் இஸ் ராமாயணம்? ராமாயணம்னா என்ன? ரா அப்படின்னா லைட், ரா அப்படின்னா லைட், மா அப்படின்னா within us. ஸோ ராமா அப்படின்னா the light within us. ராமரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ராமாயணம். சுவாமி சொல்லியிருப்பார், அவர் அந்த ராமான்றவர் வந்துட்டு சோல், ராமா இஸ் ஆத்மா, சீதா இஸ் மைண்ட், சீதா இஸ் மைண்ட். ஈகோ தட் இஸ் ராவணா, பிராணா இஸ் ஹனுமான், அவேர்னஸ் பி அவேர் இஸ் லக்ஷ்மணா. எப்போ வந்து அந்த மைண்ட் வந்து நம்ம ஈகோனால எடுத்துட்டு, when the mind is stolen by ego, when Sita is stolen by Ravana, Atma becomes restless. So when Sita was stolen by Ravana, Rama became restless. So இப்போ அந்த ராமனும் சீதையும் சேரணும், அதாவது அந்த மைண்டும் ஆத்மாவும் சேரணும் அப்படின்னா பிராணா தட் இஸ் ஹனுமான் உடைய ஹெல்ப்பும், அவேர்னஸ் லக்ஷ்மணருடைய ஹெல்ப்பும் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் mind and Atma can join. So when mind and Atma joins, when Rama and Sita unites, Ravana disappears, Ravana vanishes. அதுதான் வந்துட்டு சுவாமி வந்து ராமாயணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ராமாயணம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்துட்டு அந்த ராம நாமத்தை பற்றி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருடைய லைஃப்லையுமே வந்துட்டு நாமஸ்மரணை ஹஸ் ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்கும். நாமஸ்மரணாக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ once like I was in one phase of ஒரு life like where I felt very weak, I felt very lonely because அந்த circumstances அப்படி இருந்துச்சு and Swami person. So அந்த டைமில் I felt very weak, I felt I couldn't என்னால் இதை தாண்டி வர முடியாதோ, இதை தாண்டி ஃபார்வர்ட் போக முடியாதோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். ஸோ அப்போ என்னோட ஹியூமன் அந்த மங்கி மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஐ நியூ பஜன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ என்னோட அந்த ஹியூமன் மங்கி மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஜஸ்ட் ஷேர் இட் வித் சம்ஒன், எல்லாம் ஜஸ்ட் பேசு, யூ வில் பி ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி என்னோட அந்த ஹியூமன் மங்கி மைண்ட் சொல்லுச்சு. ஸோ ஐ ஷேர் இட், எல்லாமே பேசினேன். ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து ஐ டென்ட் கெட் பேக். அப்போது ஐ தாட் சரி இதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு சும்மா யூடியூப் எதனா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்க்ராலிங் யூடியூப்பில். அப்போது ஒரு பஜன் வந்து அந்த யூடியூப்பில் வந்துச்சு. அந்த பஜன் கேட்டுட்டு when I sang that பஜன், I don't know from where அந்த strength, அந்த peace of mind எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. I just want to sing that பஜன். Because Swami is there. So that is the importance of Namasmarana.
வாழ்க்கையும் சரியான பாதையில நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரிஷிகள் வந்துட்டு அங்க அரசவையில் இருக்காங்க. அண்ட் நாராயணரே வந்து அந்த ஒரு இந்த பூலோகத்துல மனித பிறவி எடுத்து பிறக்க போறாரு. ஸோ அவர் அங்க கண்டிப்பா அங்க வருவாரு. இந்த டைம் அவரோட தர்ஷன் வந்து நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற அதை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ரிஷிகள் வந்துட்டு அரசவையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சுவாமி என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து அந்த சுகர் கேக், அதாவது கரும்புல வந்துட்டு நிறைய வளைவுகள் இருக்கும். நம்ம வந்துட்டு கரும்புல நிறைய வளைவுகள் இருந்தாலும் எந்த கரும்போட எந்த இடத்துல நம்ம சாப்பிட்டாலுமே இனிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ராமாயணம்ல நிறைய லவ் தாண்டி நிறைய அரக்கர்கள் பத்தி நிறைய சண்டை அதெல்லாமே வரும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி when we read Ramayana, it is always sweet. That is why, because of the sweetness of Rama, that is Karunamurti, and லக்ஷ்மணரோட அந்த பக்தியை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஸ்வீட், அந்த ராமாயணம் ஃபுல்லா என்னதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அந்த ராமாயணமோட ஸ்வீட்னஸ் வந்து ஃபுல்லாவே இருக்கும். தட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராமாயணா. இப்போ சுவாமி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எறும்பு வந்து நம்மளை கடிக்குது அப்படின்னா அது வந்துட்டு ராமரோட அனுமதி இல்லாமல் கடிக்காது. ஒரு இலை வந்துட்டு மரத்துல இருந்து கீழே விழுகுது அப்படின்னா அது ராமரோட அனுமதி இல்லாமல் விழுகாது. ஸோ இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமுமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வில். ராமர் நினைச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நடக்கும். சுவாமி சேஸ் ராமகதா ரசமாக இல்லை, சுவாமி சொல்லியிருக்கார் ராமா தான் எல்லாமே, ராமா தான் யூனிவர்ஸ். இஃப் தேர் இஸ் நோ ராமா தேர் இஸ் நோ பனோராமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ராமர் இல்லை அப்படின்னா பனோராமானா இட் இஸ் யூனிவர்ஸ். ஸோ ராமர் இல்லைன்னா யூனிவர்ஸே கிடையாது. திஸ் இஸ் ராம தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த ராஜ பரம்பரை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். கத்வங்கர் அப்படின்ற ஒரு அரசர், சூரிய குலத்தோட அரசர் இருந்தார். He's a very strong person. நிறைய வந்துட்டு சக்தி வாய்ந்தவர் வந்து கத்வங்கர். அவருக்கு பிறந்த குழந்தை தான் திலீபன். பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஹானஸ்ட். அந்த நேர்மை இது வந்து திலீபர்கிட்ட பார்க்கலாம். திலீபர் வந்துட்டு கொஞ்ச நாள் அரசாங்கிருந்தாரு. அப்புறமா சுதக்ஷிணா, மகத நாட்டு அரசரோட பொண்ணு சுதக்ஷிணா, அவங்களுக்கும் திலீபனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அவங்களுக்கு நல்லா அரசாங்கத்துக்கு வந்தாங்க. அப்போ ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்போ திலீபருக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்து ஹி பிகேம் வெரி சேட். என்னன்னா, இப்போ நமக்கு குழந்தையே இல்லை, இந்த இஸ்ரோக்கு குலத்தை வந்துட்டு யார் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போறா அப்படின்ற ஒரு கவலை அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு வசிஷ்டர் கிட்ட போறாங்க. வசிஷ்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணலான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் கிட்ட போறாங்க. வசிஷ்டர் கிட்ட போறச்சு வசிஷ்டர் சொல்றாரு, அவங்க திலீபருக்கு ஒரு சாபம் இருக்கு, ஒரு கர்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றாரு. காமதேனு வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருந்துச்சு. அப்போ திலீபர் மகாராஜர் வந்து அதை தாண்டி போறாரு. அதை தாண்டி போறச்சு காமதேனுக்கு அவர் வந்துட்டு ஒரு ஹோமேஜ், ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனா திலீபர் என்ன பண்றாருன்னா, காமதேனுவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. அவர் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் எதுவுமே பண்ணல. ஸோ காமதேனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ பெரிய அரசர் இவரே வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த நாட்டு மக்கள் வந்து நம்மளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திலீபருக்கு ஒரு சாபம் விடுறாங்க. இந்த மாதிரி அவருக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னு. ஸோ வசிஷ்டர் வந்து சொல்றாரு, இந்த ஒரு சாபம் உங்களுக்கு இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக சரண்டர் ஆகி அப்புறம் வசிஷ்டர் கிட்ட வந்து நந்தினி அப்படின்ற ஒரு காமதேனு இருந்துச்சு. இந்த நந்தினி அப்படின்ற காமதேனுக்கு நீங்கள் டெய்லி பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யூ வில் நோ தி பாத். இதுக்கு
அவங்க அவங்க எல்லாருமே அவங்க யாருமே நம்மளுக்கு தெரியாது. பட் we know Swami. We know that Swami has given assurance in form of miracles, in form of speech. நிறைய ட்ரீம்ஸ்ல வந்துட்டு சுவாமி அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. நீ என்ன நம்பு, I am there for you. I'll just carry you in my arms அப்படின்னு சுவாமி சொல்றாரு. When God is in our, when God, everything is under God's control. எல்லாமே அந்த கடவுளோட கையில் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? ஜஸ்ட் சரண்டர், வாட் எவர் இட் இஸ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் நமக்கு அந்த தாட் வரும்போதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். தென் வை வரிஸ், ஜஸ்ட் லீவ் இட் டு சுவாமி அப்படின்றது தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சரண்டர். சரணாகத பரிபாலன ஸ்ரீ சரணாராமா, சரணாகத பரிபாலன ஸ்ரீ சரணாராமா, ராமா ஸ்ரீ ராமா சாய் ராமா. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி மூலமாக சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் சரண்டர் டு மீ, ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது என்ன சொல்றாங்க, நந்தினி அப்படின்ற காமெடியோ ஒர்க்ஷிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல திலீபர் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நந்தினிக்கு வந்துட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய பூஜை எல்லாமே டெய்லி பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சிங்கம் வந்து அந்த நந்தினியை வந்துட்டு அட்டாக் தாக்கலாம் அப்படின்றது போகுது. அப்போ திலீபர் வந்துட்டு முயற்சி பண்ணி அவரோட உயிரையே பணைய வச்சு நந்தினியை காப்பாற்ற பார்க்குறாரு. அப்போ அந்த சிங்கத்துக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ பெரிய அரசு நந்தினிக்காக இவ்வளோ அவர் லைஃபே ரிஸ்க் எடுத்து அதை காப்பாற்றுறாரு. நம்ம ஏன் வந்துட்டு இந்த நந்தினியை நம்ம கிட்ட வச்சுக்கணும், நம்மளுக்கு இந்த நந்தினி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து இந்த நந்தினியை ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கு. இந்த நந்தினிக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாகி அப்போ இட்ஸ் கிவிங் அந்த சாபத்தை எல்லாமே நீக்கி, திலீபருக்கு இருக்க அந்த சாபத்தை எல்லாமே நீக்கி அது என்ன சொல்லுதுன்னா, நாராயணரே உங்களோட விஸ்வாமித்திரத்தில் வந்துட்டு பையனா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தினி வந்து ஒரு வரம் தராங்க திலீபருக்கு. அவங்க சொன்னபடியே கொஞ்ச நாள்ல ரகு அப்படின்ற ஒரு புதல்வர் திலீபனுக்கும் சுதக்ஷனாவுக்கும் வந்துட்டு ரகு வந்து பார்த்தோன்னா நிறைய நற்குணங்கள் இருக்கிறவர் தான் வந்துட்டு ரகு. அவர் வந்துட்டு கௌட்சு அப்படின்ற முனிவர் இருக்காரு. அவருக்கு வந்துட்டு குருதட்சணை பண்ணணும். ஸோ குருதட்சணை பண்ணுறதுக்கு அவருக்கு சில உதவிகள் தேவைப்படுது. ஸோ அவர் ரகு கிட்ட போயிட்டு கேட்குறாரு, குருதட்சணை பண்ணணும், நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும்னு. கேட்ட உடனே ரகு அந்த தேவையான ஒரு அரசராக என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ண உடனே கௌட்சுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து மிக ஸ்ட்ராங்காக ரொம்ப வந்து வலிமை உடைந்த புதல்வன் உங்களுக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த ரகுவுக்கு பிறக்கிற குழந்தை தான் அஜ மகாராஜன். அஜன் அப்படின்ற ஒரு புதல்வன் வந்துட்டு அஜன் அப்படின்ற புதல்வன் ரகுக்கு வந்து பிறக்கிறாங்க. அஜன் வந்து எப்படின்னா 1-2 கிராண்ட்ஸ் ஆனந்தம். என்ன மக்கள் வந்துட்டு அஜன் கிட்ட போயிட்டு என்ன சொன்னாலுமே அவர் அதை சார்ட் அவுட் பண்ணி அந்த பிளிஸ், அந்த ஒரு ஆனந்தத்தை அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ ஹீஸ் த ஒன் ஹூ கிராண்ட்ஸ் பிளிஸ். அவர் தான் அஜ மகாராஜன். அவருக்கு வந்துட்டு இந்துமதி, மகத நாட்டு அரசி இளவரசி இந்துமதியோட திருமணம் ஆகுது. இவங்க 2 பேரும் நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் நம்மளோட தசரத மகாராஜர். வந்துட்டு அஜய்க்கும் இந்துமதிக்கும் பிறக்கிறது தான் தசரத மகாராஜர். அவர் வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கார் தசரத மகாராஜர். அப்போ அஜ மகாராஜரும் இந்துமதியும் ஒரு நாள் காட்டு பக்கமா போறாங்க. காட்டு பக்கமா போகும்போது ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், அந்த பூவாசனைலாம் வந்துட்டு வருது. அப்போ வந்துட்டு மேலே பார்த்தா நாரதர் வந்து வானத்தில் போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் போட்டிருக்க அந்த மாலையிலிருந்து ஒரே ஒரு ஃப்ளவர் வந்துட்டு இந்துமதியோட தலை மேலே விழுது. அப்போ அஜ மகாராஜர் என்ன நினைக்கிறாருன்னா, இது ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இப்படி பார்த்து நல்ல பிளெஸ்ஸிங், இட்ஸ் குட் சைன் அப்படின்னு பார்க்குறாரு. மேலே பார்த்துட்டு இந்த சைட் பார்த்தா இந்துமதி இஸ் நோ மோர். இந்துமதி ஃபால்ஸ் டவுன் அண்ட் இந்துமதி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அஜ மகாராஜருக்கு அந்த ஒரு அதிர்ச்சி தாங்க முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திரணபிந்து அப்படின்ற ஒரு முனிவர் வந்துட்டு ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்திரன் வந்துட்டு ஒரு அழகிய பெண்மணியை வந்துட்டு திரணபிந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அனுப்பி விடுறாங்க. அப்போ திரணபிந்து அந்த பெண்மணியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க இக்னோர் பண்ணிட்டு ஹீஸ் கண்டினியூ ஹிஸ் தியானம். அவர் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இப்படி ஒரு செயலை வந்து பண்றதுனால உனக்கு நான் சாபு விடுறேன். நீ இனிமேல் சொந்தத்துல இருக்க மாட்ட. நீ வந்து மார்டல் ஹியூமன் பீயிங்கா தான் அடுத்து நீ லைஃப் கண்டினியூ பண்ணுவ. அதாவது உனக்கு வந்துட்டு மனுஷ வாழ்க்கை தான் உனக்கு வந்து இருக்கும். நீ வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்ட அப்படின்ற ஒரு சாபத்தை வந்துட்டு திரணபிந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த பெண்மணி ரொம்ப அழுது ரொம்ப பேசின உடனே அவர் சொல்றாரு, எந்த டைம்ல உனக்கு ஒரு ஃப்ளவர் வந்து உன் மேல விழுதோ அப்போ உனக்கு இந்த சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அந்த சாப விமோசனம் வந்து இதானவங்க தான் இந்துமதி. ஸோ அப்போ ஏன் இந்துமதி அப்படி விழுந்தாங்க அப்படின்னா அந்த அழகிய பெண்மணி வந்துட்டு ஆக்சுவலி இந்துமதி. ஸோ அதனால அந்த நாரதர்ல இருந்து அந்த விழுந்த அந்த ஃப்ளவர் வந்துட்டு அவங்க மேல விழுந்தனால இந்துமதி டைம். ஸோ வந்து நாரதர் சொல்றாரு, ஸோ அவங்களுக்கு வந்து சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. ஸோ இது நீ வந்து நேரம் கிடையாது, நீ சந்தோஷப்படணும், அவங்க சாபத்துக்கு வந்து வெளிவந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றாரு. அஜ மகாராஜரும் அவங்க வந்துட்டு இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அங்க நாட்டுக்கு போறாரு. அங்க வந்து தசரத மகாராஜர் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. நிறைய வித்தைகள் நிறைய இதெல்லாமே கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பலசாலியா இருக்காரு. எப்படின்னா எதுக்கு அவருக்கு தசரதர் அப்படின்னு ஒரு பேர்னா, இந்த 10 சேரிட்டர்ஸ் அந்த 10 சாரதிகள் இருந்தால் எவ்வளோ ஒரு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு பவர் வந்து தசரதருக்கு இருந்தனால அவருக்கு வந்துட்டு தசரதர் அப்படின்ற பேர் வந்துட்டு தசரதரோட புகழ் அந்த ஊர் ஃபுல்லாக அந்த இஷ்வாகு குலத்து தசரதரோட புகழ் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்து ராமஜெயம். தசரதரோட பெருமையை வந்து உலகமெங்கும் பரவ ஆரம்பிச்சது. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, இலங்கையில இருக்கிற ராவணனுக்கு தசரதரை பத்தி தெரிய வருது. தசரதரை பத்தி பேரை கேட்ட உடனே என்ன யார் இந்த தசரதர், என்னை விட பலசாலியா அப்படின்னு யோசிச்சு எப்படியாவது தசரதரை வந்து போருக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க. போருக்கு கூப்பிடுறதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சூழ்ச்சியான முறை செஞ்சாங்க. அரச குலத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நீ போய் தசரதர் கிட்ட எனக்கு வந்து கப்பம் கேளு, கப்பம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து போரிட நேரிடும் சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க. அந்த அரசனும் நேராக தசரதர் கிட்ட போறாரு. தசரதர் கிட்ட போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா இதே விஷயத்த போய் ராவணன் சொல்றது அப்படியே வரிசையா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட தசரதர் வந்து ஒரு ஏளனமான சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு அம்பை எடுக்கிறாரு. அந்த அம்பை நேராக ஏறுறாரு. நேராக லங்கையில் இருக்கிற அவங்க ஊரை சுற்றி இருக்கிற 4 கதவுகளையும் மூடிடுறாங்க. அந்த 4 கதவுகளை மூடிட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் உங்கள் அரசர் கேட்ட மாதிரி கப்பம் கொடுத்துட்டேன், நீ போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அனுப்புறாரு. உடனே வந்து இந்த தூதுவன் என்ன பண்றா, நேராக அங்கே போறான். போயிட்டு ராவணன் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு கதவை வந்து ராவணன் வந்து எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யலாம். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா படைகளையும் வச்சு தடுக்க ட்ரை பண்றா, ஒண்ணுமே நகரல. அவன் தோல்வியை உணர்ந்து குறுகி இந்த வேலையில தான் அந்த கதவுல இருக்கிற அம்பு தானா தகவலுக்கு திரும்பி வந்த வழியே பார்த்து அயோத்தி போயிடுச்சு. இதை பார்த்த ராவணன் வந்து என்னது இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கானே, இதை நம்ம எப்படி வந்து இவனை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, எப்படி நம்ம இதை அடிமையாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பதான் முடிவு பண்றா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அரசரும் நான் தனக்கு கீழே தான் இருக்கணும், தனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஒரு கடும் தவத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணான். அந்த தவத்து பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவன் தவம் ரொம்ப கடுமையாகி பிரம்மதேவரை பார்த்து வியந்து போயிட்டு வேற வழியே இல்லை, நான் வந்து இவனுக்கு வந்து வரம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்த உடனே வந்து கேட்கிறாரு ராவணா, உனக்கு வந்து என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே என்ன ஆகுறது, ராவணா யோசிக்கிறான், இப்போ நான் வந்து தசரதர் கிட்ட நான் தோத்துட்டேன், ரொம்ப அவமானமா ஆயிடுது. இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை
உங்ககிட்ட நான் தோத்தேன்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. அதனால அவருக்கு குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் கிட்ட குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரம் கேட்டான். அவரும் வந்து ஆகட்டும்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிளம்பி மாயமாயிட்டாரு. ஏன்னா இதுக்கு மேல இருந்தா எங்க இன்னும் மோசமான வரங்கள்லாம் கேட்டுருவோம்னு பயந்துட்டு ஓடிடுறாரு. உடனே வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த மாதிரி வரம் கொடுத்தவங்க இதுக்கு மேல நம்ம தான் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு நாட்கள் கடந்துட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு யோசனை வருது. இப்போ வந்து அவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு நம்ம வரம் கேட்டுட்டோம். ஆனா என்னன்னா இப்போ அவனுக்கு கல்யாணம் வயசாயிடுது. அவனுக்கு கல்யாணமே ஆகலைன்னா நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். 200% அவனுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான் வந்து மாய சக்தியால யாருக்கு கல்யாணம் பண்ற தகுதி இருக்கு தசரதரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். அப்போ வந்து கோசலை நாட்டு இளவரசியான கௌசல்யா வந்து அவ கண்ணுக்கு தெரியுறான். உடனே யோசிக்கிறான், இப்போ இந்த பொண்ணு நான் போயிட்டு தீர்த்து கட்டிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா தசரதற்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு மாறு வேஷத்துல வந்து கோசல நாட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணை கடத்தி ஒரு பொட்டியில போட்டு கடலுக்குள்ள வீசிவிட்டான். அவன் இன்னும் சந்தோஷமா அவ தெரிஞ்சுட்டு இருக்கா லங்கையில. இந்த இடத்துல பிரம்மதேவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இது என்னன்னா இறைவனோட எண்ணத்துக்கு மாறாக நம்ம இங்க எதுவுமே நடக்காது இல்லையா? அதனால கடல்களே அலைகளை எழுப்பி அந்த பொட்டியை கரை ஒதுங்க செய்யணும். அந்த கரை ஒதுங்கின இடம் எங்க அப்படின்னா அயோத்தியா ஒட்டி இருக்கிற ஒரு இன்பம் வெளிய, அதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா தசரதோட அமைச்சர் வந்து சுமந்திரன் வந்து ஒரு வாக்கிங்காக விடுமுறை நாள் படிக்கிறதுக்கு வராது. அங்க வந்து ஏதோ ஒரு அரசவேனை பத்தின சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே வராரு. அப்ப அந்த பொட்டியை பார்க்கறாரு. பொட்டியை பார்த்த உடனே அதுல வந்து எப்போ கிட்ட போறாரு, திறக்கிறாரு. திறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த அழகான ஒரு தெய்வீக தன்மையான ஒரு பெண்ணை பார்க்கறாரு. அதை பார்த்த உடனே இந்த பெண்ணை எழுப்பி இந்த பாருமா நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, நீ எப்படி இதுக்குள்ள வந்த அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அந்த பொண்ணை வந்து மெதுவா இந்த மாதிரி நான் வந்து கோசலை நாட்டு அரசரோட பொண்ணு, என் பேர் வந்து கௌசல்யா, நான் வந்து எப்படி இதுக்குள்ள வந்தேன்னு தெரியல, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் விளையாடிட்டு இருந்த தோட்டத்துல யார் என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். இதை கேட்ட உடனே வந்து சுமந்திரன் வந்து இது கண்டிப்பா ஒரு அரக்கரோட செயலாக தான் இருக்கும், சாதாரண மனுஷனுக்குலாம் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அரசர் கோசலை நாட்டுக்கு போறாரு. அங்க போனவங்க என்ன ஆகுது அப்படின்னா கோசலை நாட்டு அரசர்கிட்ட பொண்ணு ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி நடந்த விவரம் எல்லாம் சொல்றாரு. கோசலை நாட்டு அரசரும் என்ன பண்றாருன்னா இவரை கேட்க நீ யாருப்பா, நீ இதை தந்துட்ட, நீ என்ன ஊருக்கு கேட்கும் போது அவர் சொல்றாரு நான் வந்து தசரதரோட அமைச்சரவையிலிருந்து வரேன், நான் அயோத்தியிலிருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு தெரிஞ்சவங்க வந்து இவருக்கு வந்து கோசலை நாட்டு அரசருக்கு வந்து தெரிய வந்து தசரதருக்கு வந்து கல்யாண வயசு இருக்கு, பிளஸ் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா உடனே அவர் சுமந்திரரை பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து என் பொண்ணை நீ காப்பாற்றி வந்து கொடுத்துருக்க, அதனால நான் வந்து உனக்கு நன்றி கடப்பட்டிருக்கேன், என்னோட பொண்ணை நான் வந்து உங்க அரசருக்கு நான் கல்யாணம் பண்ணி தர ஆசைப்படுறேன், அதனால நீ உங்க அரசரோட விருப்பத்தை கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு கையோட இந்த ஊர் புரோகிதரை வந்து அமைச்சு வைக்கிறாரு தக்க மரியாதைகளோட. இந்த சுமந்திரரும் அங்கே போயிட்டு புரோகிதரை கூட்டிட்டு போயிட்டு தசரத சக்கரவர்த்திகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நடந்தது. அவரும் வந்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இவங்களோட புரோகிதரும் சேர்ந்து எல்லாருமே வந்து நாள் கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து கல்யாண நாள் நெருங்குது. அன்னைக்கு வந்து தசரதர் வந்து ஊரே திரண்ட படையோட ரொம்ப ராஜ கலையோட வந்து வானம் முட்டும் அளவுக்கு மேலகாலத்தோட வந்து கோசலை நாட்டுக்கு வராங்க. அங்க வந்த உடனே கோசலை நாட்டு இளவரசியான கௌசல்யாவுக்கும் தசரதருக்கும் அம்மாவுமா கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட கோசலை நாட்டு அரசர் வந்து சுமந்திரரை பார்த்து என்னதான் இது வந்து கடவுளோட சித்தமா இருந்தாலும் நீ எனக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்க இந்த செயலால, நீ வந்து நீயும் வந்து இதே மேல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு 2 திருமணமா நடத்தி 3 நாள் கொண்டாட்டமா அந்த இடம் செலிப்ரேஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4வது நாள் வந்து அயோத்திக்கு வந்து ராஜாவும் ராணியும் சுமந்திரன் மற்றும் அவரோட மனைவி எல்லாருமே திரும்பி புறப்பட்டாங்க. அயோத்தியில வந்து மேலக்காலத்தோட அவங்க எல்லாருமே வரவேற்றாங்க. தோரணங்கள்லாம் கட்டி பன்னீரெல்லாம் பிடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தியெல்லாம் கட்டி வழங்கி கோஷம் விட்டு எல்லாரையும் உள்ள வர வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து நாட்கள் நார்மலாக போச்சு. அரசரும் அரசாட்சி புரிஞ்சுட்டே இருந்தாங்க. நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருஷங்களும் கடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. திரும்பி எல்லாரும் வந்து ஆலோசனைலாம் பண்ணி அரசவையில் ஆலோசனைலாம் பண்ணி கோசலையோட சம்மதத்தோட 2வது திருமணம் செய்கிறாரு தசரதர். சுமித்ரையை வந்து மனம் முடிக்கிறார். சுமித்ரை வந்து ரொம்ப பண்பான அன்பான பெண். அவளும்
கோசலையும் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கும்னா, ஒரு தாயும் சேயும் எந்த அளவுக்கு பந்தம் பாசம் காட்டுங்களோ அதை விட ஜாஸ்தியாக இருக்குமா. இப்படி அந்யோன்யமாகவும் அன்பாகவும் இந்த குடும்பம் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. திரும்பி அவங்களுக்கும் வருடங்கள்லாம் போச்சு. திரும்பி குழந்தையே இல்லை. அவங்களுக்கும் புரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி 3வது முறையாக வந்து காஷ்மீரை ஒட்டி இருக்கிற கேகய நாட்டு அரசரான கைகேயியை வந்து மணமுடிக்க முடிவு செய்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி கேகய நாட்டு அரசர் வந்து தசரதன் கிட்ட ஒரு நிபந்தனை போட்டாரு. என் பொண்ணை நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை தான் வந்து நாடாகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் வந்து கர்கர் வந்து கர்கருக்கு வந்து சொல்லி போய் அயோத்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றாரு. இதை கேட்ட உடனே கௌசல்யாவும் சுமித்ராவும் யோசிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம வந்து நம்மளோட கடமை என்னன்னா, கணவனுக்கு எது ஏற்றதோ நம்ம அதுக்கு அவருக்கு வழிபணிஞ்சு போய் நடக்கணும். அவரோட ஆசைக்கு நம்ம வந்து குறுக்கடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் தசரதருக்கு கைகேயை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமும் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ தசரதருக்கு எப்படியா இருந்தாலுமே கைகேயிக்கே குழந்தை பிறந்தாலும் இந்த ரகுகுல வம்சத்துல பிறக்க போற எந்த குழந்தையும் வந்து தவறான முறைப்படி போக போறது இல்லை, நேர் வழியில தான் நடக்க போகுது. அதனால நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சம்மதிச்சிடுறாங்க. இப்போ வந்து கைகேயிக்கும் தசரதருக்குமே திருமணம் ஆகுது. அவங்க 3 பேரும் வந்து தேர்தலை திரும்பி வரத பார்த்தா வந்து அத்தனை ஒற்றுமையா இருக்காங்களா எல்லாரும். அவங்க அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கைகேயி சுமித்ரை கௌசல்யா வந்து 3 உடல் ஓர் உயிர் போல பழகிட்டு இருந்தாங்க. திரும்பி காலங்கள் கடந்துட்டே போச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இளமை பருவம் போய் நடுவயதும் போய் ஒரு முதிர்வு காலத்துக்கு போயிட்டாங்க. அவங்க முகத்துல எல்லாருக்கும் வந்து குழந்தையிலேயே கவலை மட்டும் பெருசா வாட்டி வதக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவ அரண்மனையில ஒரு இடத்துல உட்காந்து மாலை பொழுதுல வந்து அவங்க கவலையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நாடு வந்து இப்படியே போயிருந்தா என்ன ஆகுது, நமக்கு அப்புறம் யார் இந்த குலத்தை காப்பாற்றுவா, யார் இந்த நாட்டை பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு தோன்றதை சொல்றாங்க. ஒரு பலமும் இல்லை, அதே கஷ்டத்தோட யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து தசரதர் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வசிஷ்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வசிஷ்டர் வர சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில வசிஷ்டர், அதுக்கப்புறம் அமைச்சரவையில் எல்லாரும் கூடுறாங்க, அறிஞர்கள் பெரியோர்கள் எல்லாரும் ஆலோசனை சொல்ல கூடுறாங்க. அப்போ தசரத சக்கரவர்த்தி வந்து அவரோட நிலைமை எடுத்து வைக்கிறார். இந்த மாதிரி நான் இதை வந்து இந்த வம்சம் இப்படியே போயிடுமோன்னு பயமா இருக்கு, இந்த நாட்டை யார் காப்பாற்றுவோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கா. அப்போ வசிஷ்டருக்கு மட்டும் சிந்தனையில இருக்கிறாங்க. அந்த சிந்தனையிலேருந்து என்ன ஆகுறது அப்படின்னா, கண் விழித்து அப்போ வந்து சொல்றாரு, அரசே நீங்க வந்து எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? கண்டிப்பா இந்த இடம் இவ்வளவு, இந்த அயோத்தி வந்து இவ்வளவு மோசமான நிலைமையெல்லாம் அடைய வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த குலம் தழைப்போம். இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷத்தோட ஆர்வத்தோட ஒரு விழா கோலமா இந்த நாடு ஃபுல்லா என்னைக்குமே இருக்கும். இதுக்கு நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு புத்திரகாமேஷியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லுவாங்க. நீங்க போயிட்டு ரிஷிசிங்கர் முனிவர் பகண்டரோட மகனான ரிஷிசிங்கரை நீங்க வந்து போய் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து அவர் தலைமையில இந்த யாகத்தை நடத்துங்க, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு தசரதர். அதே போல ரிஷிசிங்கர் முனிவரை கூட்டிட்டு வர்றதுக்கு வந்து அவருக்கு ஏற்ற ஸ்தானத்துல இருந்தவர் தான் தக்க மரியாதையோட போய் கூட்டிட்டு வரணும். அப்போ வந்து என்ன யோசிக்கிறாரு, அப்போ வந்து என்ன முடிவு பண்றாருன்னா, அங்க தேசத்து மன்னனான ரோமபாதனை வந்து கூப்பிடுறாரு. ரோமபாதன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி காரணத்தை சொல்லிட்டு தக்க பரிசு பொருட்களோட வந்து அமைச்சிருக்காரு. ரோமபாதன் போய் கூட்டிட்டு வர சமயத்துல சரை நதி ஓரமா வந்து அக்னி குண்டங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு எல்லாமே கடவுளெல்லாம் நடக்கிறது, தோரணங்கள்லாம் மகா யஜ்ஞத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே ஏற்பாடு செய்யலாம். மக்கள்லாம் ஆரவாரத்துல இருக்காங்க. அந்த அக்னி குண்டம் இருக்கிற இடத்துல ஒரு கூடாரம் கட்டி அங்க வந்து வேத மந்திரங்கள்லாம் ஒழிக்கிறது, இசை கச்சேரிகள் எல்லாருமே வந்து ஒரு பக்தியோடையும் சத்தையோடையும் அந்த யாகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ரிஷிசிங்கர் அவரோட மனைவி வந்து காந்தையும் வந்து உள்ள வராங்க அயோத்திக்குள்ள வரும்போது தசரதரும் அவர் மனைவிகளும் அவரை போய் வரவேற்கிறாங்க. காலை நமஸ்காரம் பண்ணி காலை வந்து ஜலத்தால் அலம்பி விட்டுட்டு அந்த தண்ணியை நெத்தியில விட்டுட்டு அவருக்கு வரவேற்று, இந்த மாதிரி நீங்க வந்து இதை எப்படி எடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும், வழி காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷிசிங்கர்
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்ச உடனே அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு வந்து இந்த யாகம் நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ இல்லத்தை நோக்கி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே எல்லாருமே எல்லா வாசல்லாம் தெளிச்சு கோலெல்லாம் போட்டு மாவலை கட்டி எல்லாமே ரெடியாக இருக்கு. ரிஷிசிங்கர், அதுக்கப்புறம் அவருடைய மனைவி, அதுக்கப்புறம் அரசர் அரசியல் எல்லாருமே வந்து அரண்மனை அந்த யாக குண்ட சரைய நதி ஓரமாக நடக்க போகிற எண்ணெய் ஹோமகுண்டத்தை நோக்கி ஹோம எண்ணெய் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஹோமம் ஸ்டார்ட் பண்ணா அவளோட வேத மந்திரங்கள், புரோகிதர்கள், பிராமணர்கள் அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ரிஷிசிங்கர் மட்டும் வந்து ஆபூதி பண்ணுறதுக்கான வேலையை எடுத்துட்டு மனசார ஒரு உடல்நிலைப்படுத்தி அந்த யஜ்ஞத்தில் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது, அந்த யஜ்ஞம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வேள்வியில் வந்து வர ஒரு ஜொலி வந்தது. அந்த ஒளி வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே பிரகாசமாயிட்டே வந்து மின்னல் மாதிரி தோன்றாங்க. அதுலேருந்து பார்த்தா ஒரு தேவர் வராது. தேவர் கையில் ஒரு கிண்ணம் இருக்கு. இதை பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஆச்சரியம், பயம், எல்லாராலையுமே இந்த காட்சியை பார்க்க முடியாது. ஆனால் ரிஷிசிங்கர் மட்டும் அந்த நிலை தவறாமல் எல்லா யஜ்ஞத்தோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுறதுன்னா அந்த வேள்வி திடீர் ஒரு குரல் கேட்கறது. அந்த குரல் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த மாதிரி அரசே, நீங்கள் வந்து இந்த இருக்கிற கிண்ணத்தில் இருக்கிற பாயசத்தை உங்கள் 3 மனைவியாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிண்ணத்தை கொடுத்துட்டு அது யாரும் பார்க்கறதுக்குள்ள மறைந்து போயிடுது. இப்போ என்ன ஆகுறதுன்னா இந்த பாயசம் உடனே ரிஷிசிங்க முனிவர் வந்து ரிஷிசிங்கர் முனிவர் வந்து யஜ்ஞத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ரிஷிசிங்கர் வந்து யஜ்ஞத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே இடத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வசிஷ்டர் வந்து அவர் 3 அரசியர்களுக்கும் வந்து நீங்கள் போய் குளிச்சுட்டு மங்களாஸ்நானம் பண்ணிட்டு எல்லாரும் வாங்க, வந்தவுடனே ரிஷிசிங்கரோட கால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இந்த பாயாசத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவன் 3 பேருமே என்ன பண்ணுறான்னா அவன் 3 பேர் குளிச்சுட்டு வந்துடுறா. வந்த உடனே தசரத சக்கரவர்த்திக்கு வந்து வசிஷ்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இந்த பாயாசத்தை வந்து பிரிச்சு எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் 3 கிண்ணங்களை கொடுக்குறாங்க. உடனே வந்து வசிஷ்டர் வந்து சொன்னபடி ஆசீர்வாதம் பெறணும் இல்லையா, சரி முடிய வந்து அதுக்குள்ள கூந்தல காய வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கௌசல்யாவும் சுமித்ரையும் வந்து கௌசல்யாவும் கைகேயும் வந்து அந்த பாத்திரத்தை வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க குலதெய்வ கோயிலுக்குள்ள, அரண்மனை குலதெய்வ கோயிலுக்குள்ள. ஆனால் சுமித்ரை என்ன பண்ணுறா அப்படின்னா மொட்டை மாடிக்கு போயிடுறா. மொட்டை மாடியில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு செவுரு மேலே வச்சுருக்காங்க. அப்போ சுமித்திரைக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. என்னடா இது, நம்ம வந்து இப்போ வந்து கௌசல்யாவுக்கு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா சட்டப்படியும் அரசன் முறைப்படியும் அது அவள் தான் அந்த குழந்தை தான் அரசாங்கம். அப்படி இல்லை அப்படின்னா கைகேயி அரசியர்கள் வந்து வரன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பையன் தான் வந்து நாடாளணும்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு பொருள் ஒரு குழந்தையோட வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தனித்து விடப்படுவோம். அவங்களுக்கு ஒரு பொருளும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த குழந்தை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான் அந்த தாட் வருது. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை கடவுளோட சுத்தம் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த பாயாசத்தை வந்து அரசர் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. முனிவர் வந்து இதை குடிக்க சொல்லியிருக்காரு. அதனால நம்ம பருகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போகிறா. அது கிட்ட போகும்போது எங்கேயோ தெரியல ஒரு கழுகு வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறது. அதை எடுத்துகிட்டு போனோடனே அவளுக்கு அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுது. ஐயோ இந்த கழுகு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அப்போ தான் கோசலை மேலே வரா. கோசலை மேலே வந்தோடனே அந்த கோசலை அவங்ககிட்ட சொல்கிறா, இந்த நாமத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்தோடனே கைகேயும் கூடவே வரா. இதை கேட்ட உடனே கோசலை கைகேயும் கவலைப்படாதீங்க, என்னோட பங்குலேருந்து நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தை கொண்டு வர சொல்லிட்டு ஆளுக்கு சரிசமமாக வச்சு பாயசம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 3 பேர் கீழே வரா, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ரிஷிசிங்கர் முனிவர் கிட்ட ஆசீர்வாதம் கொடுத்து பாயசம் போடுறாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து கர்ப்பம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நாடெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. இதை கேட்ட தசரதருக்கும் சரி ஊர் மக்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாகிறது. அப்படியே நாட்கள் போக போக பிரசவ வலி ஃபஸ்ட்டு கௌசல்யாவுக்கு ஏற்படுறது. பிரசவ வலி ஏற்படும் போது ஃபஸ்ட்டு பணிப்பெண்கள்லாம் என்ன பண்ணுறா, அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளேயே அவளுக்கு விஷயம் வருது, இந்த மாதிரி கௌசல்யாவுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் வந்து கைகேயிக்கு வந்து ஒரு ஆண் மகன் பிறக்கிறான்னு வருது. அதுக்கு அடுத்து 3வது நாள் வந்து சுமித்திரைக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க என்ற செய்தி வருது.
தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தையே இல்லைன்ற இடத்துல 4 பிள்ளைகள் வரிசையா நமக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி வந்து அந்த அவங்க பிறக்கிற ஒவ்வொரு சகுனமும் வந்து அவ்வளோ நற்சகுனமா இருந்தது. பூக்கள்லாம் பூத்து குலுங்குறதா, நாடெல்லாம் செழிப்பா இருக்கா, புல்லெல்லாம் பசுமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் படுக்க வைக்கிற தொட்டில இருக்கிற இடம் நேரா வந்து மேல வந்து ஆகாயத்துல இருந்து சாரல் மழை மனமா வீசுறது, மனமா பெய்யறதுதான். அந்த அளவுக்கு இயற்கையே அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நேரம் என்ன பண்றா அப்படின்னா, இதை கேட்டு தசரதர் வந்து எல்லாருக்கும் தானம் வழங்குறாரு, தர்மம் பண்றாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. வசிஷ்டரை கூப்பிடுறாரு எப்போ பேர் வைக்கணும்னு கேட்கறதுக்கு. அதோட சேர்த்து ஒரு ஜோதிடரை கூப்பிடுறாரு. இவரோட ஜோதிடரை கூப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இவரோட பிறந்த டைம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, எப்போ ஒவ்வொருத்தரா எப்போ பிறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்றா, கோசலையோட மகன் வந்து ஜோதிடர் வந்து ஜாதகம் கொடுக்கிறாரு. கோசலையோட மகன் வந்து உத்தராயணம் சித்திரை மாசம் சுக்லபக்ஷ நவமி திதியில புனர்பூச நட்சத்திரத்துல வெற்றி வேலையில நல்ல நேரத்துல காலநிலை வந்து வெப்பமும் இல்லை குளிரும் இல்லாத நேரத்துல பிறக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல கைகேயியோட மகன் வந்து அடுத்த நாள் வந்து சித்திரை மாசம் சுக்லபக்ஷம் தசமி திதியில பூச நட்சத்திரத்துல கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்கிறார். அதே மாதிரி சுமித்ரையின் மகன்களான வந்து 2 பேரும் வந்து 3ஆம் நாள் சித்திரை மாதம் ஏகாதசி திதியில ஆயில்ய நட்சத்திரத்துல விருத்தி யோகத்துல சுபதினத்துல பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து அவ என்ன பண்றா அப்படின்னா, சாஸ்திரப்படி வந்து இவரோட ஜாதகம்லாம் கணிக்கப்பட்டது. தசரதர் வந்து அப்பதான் கேட்கிறாரு, இது மாதிரி வசிஷ்டரே உங்களுக்கு எப்போ பேர் சூட்டலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரே தந்தை தான், தாய்மார்கள் தான் 3 பேர். அதனால வந்து குழந்தை கௌசல்யாவுக்கு பிறந்த முதல் குழந்தை பிறந்த 10ஆவது நாள் கழித்து, அதாவது 11ஆவது நாள் வந்து பேர் வைக்கலாம், அது ரொம்ப நல்ல நாளா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜோதிடரும் ஒப்புக்கொள்றாரு. உடனே வந்து ஜோதிடருக்கு வந்து தக்க பரிசு அனுப்பி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. 10 நாள் முடிஞ்சிட்டு 11ஆவது நாள் பேர் வைக்கிற நாள். அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அயோத்தியாவே வந்து ஒரு கோலாகலமான பண்டிகை எதிர்பார்க்குற மாதிரி தோரணங்கள்லாம் பொங்கலுக்கு வாசல்லாம் தெளிச்சு பூக்கோலம்லாம் போட்டு ஆரவாரத்தோட மக்கள்லாம் வந்து இசை கச்சேரிகள்லாம் முழங்கிறது, வேத மந்திரங்கள் ஒழுகிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு கொண்டாட்டத்திலையும் குதூகலத்திலையும் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, குரு மண்டபத்தை வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் எவ்வளவு கிராண்டாக இருக்கும். அதனால குரு மண்டபத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் வரவேற்கிறவங்களுக்கு கூடாரம்லாம் கட்ட ரெடி பண்ணுறா. பத்திரிகையெல்லாம் அடிச்சு அமைச்சவாளுக்கெல்லாம் எல்லாரும் பத்திரிகையோட வந்துட்டு இருக்கா அவளை பார்க்கறதுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அழகாக அவங்களுக்கு கூடாரம் கட்டி உணவு பரிமாறி எல்லாம் பண்றா. அந்த குரு மண்டபத்துல வந்து இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அரசியல் மூவரும் வந்து அந்த குழந்தைகளை கூட்டிட்டு உள்ள வர அரசரோட அந்த குழந்தைகளை எப்படி கூட்டிட்டு வர்றது பார்க்க எப்படி இருக்குன்னா, மும்மூர்த்திகளையுமே வந்து கையில கொண்டு வந்த ஒரு தெய்வ தாயை பார்க்குற மாதிரி இருக்கா அவளுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பெண்கள்லாம் வந்து ஆர்த்தி தட்டை கையில எடுத்துட்டு ஆர்த்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நாடே கோஷமிட்டு அந்த கோஷ ஒளி வந்து வாடை எட்டுற அளவுக்கு இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் வந்து இந்த குழந்தைகளை கொண்டு வந்தவளை என்ன பண்றா, அரசியல்கள்லாம் வந்து அவளுக்கு ஏற்ற அரியானை செட் பண்ணியிருக்கா, அதில் போய் உட்கார்ந்துருக்கா. அரசரும் உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த குழந்தைகளை வந்து ஒரு தங்க தட்டுல வந்து அரிசி இட்டு அதை வந்து பட்டு துணி போட்டு படுக்க வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் பேர் சூட்டு விழா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ வசிஷ்டர் நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் கௌசல்யாவோட குழந்தை மட்டும் வந்து வசிஷ்டரையே பார்த்துட்டு இருக்கான். பார்க்கறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ பல வருஷம் தெரிஞ்ச தொடர்பு இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். வசிஷ்டர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அப்படியே வசிஷ்டர் கிட்ட போனோம் அப்படி குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். அது பார்த்த உடனே வசிஷ்டருக்குலாம் ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்து அழ வந்துதான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதை அப்படியே அடக்கிட்டு இப்போ வந்து பேர் வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, கையில் அக்ஷதை எடுத்துட்டு அரசர்கிட்ட இந்த கோசலையோட மகன் வந்து பண்புகள் ஆறுதல் மனநிறைவு தரும் ஒரு மனநிறைவு தரும் வகையில் வந்து அரசாழ்வார். அதனால இவனுக்கு வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடியவன் அதனால இவனுக்கு ராமன் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து சுமித்திரையோட குழந்தைய பார்த்துட்டு மூத்தவன் வந்து ரொம்ப வீரத்தில் பேர் போனவனா இருப்பான். அதுக்கப்புறம் போரில் வந்து வெற்றி பெறுபவனா இருப்பான். அதனால வந்து இவனுக்கு வந்து மகாவிஷ்ணுவையும் லக்ஷ்மியும் வந்து பணியுரை செய்யறதுக்கே அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றதுனால அவனுக்கு நான் லக்ஷ்மணன் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தம்பியை பார்த்துட்டு வந்து பகைவரை வெல்ல
ஆளக்கூடியவனவன், அதனால அவனுக்கு நான் சத்ருக்னன் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா கைகேயியோட மகனை பார்த்து இவன் அன்பும் பண்பும் நிறைந்தவன், இவன் வந்து தர்மத்தின் வழிதான் நாடாளுவான், அதனால இவனுக்கு வந்து அதனால பரதன் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 4 பசங்களுக்கு பேர் வச்சது ஊருக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. ஊரே ஃபுல்லா எங்களோட பேரோட கோஷத்தையே எழுப்பிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது, எல்லாருக்கும் வந்தவாளுக்கு எல்லா தானம் தர்மம்லாம் பண்ணிடுறா, எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இவன் நார்மலா எல்லாரும் பொறுத்தவரை இவள ஒரு நார்மல் சைல்டாக ராஜகுமாரனை தான் பார்க்கப்படுறா. ஆனா அப்பதான் வந்து ஒரு விசேஷமான நிகழ்வுகளை நடக்காது. முதல்ல என்ன ஆகும்னா, லக்ஷ்மணன் எப்பவுமே வந்து ராமர்கிட்டயே இருக்கணும்னு ஆசைப்படுவான். பரதன் சத்ருகன் எப்பவுமே பரதன் கிட்டேயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து சுமித்ரை வந்து கையில குழந்தைங்க வச்சுட்டு இருக்கும்போது லக்ஷ்மணன் பிறந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருப்பான், சாப்பிட மாட்டான், தூக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படின்னு இருக்கும்போது மருந்து கொடுத்து பார்த்தா, எல்லாமே பண்ணி பார்த்தா எதுவுமே சரியான மாதிரி தெரியல. அப்போ வந்து யாரையாவோ வந்து என்னென்னவோ வைத்தியம் சொல்லி பார்க்குறாங்க, அந்த குழந்தைக்கு சரியே ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன யோசிக்கிறான்னா, வசிஷ்டரை கூப்பிடுவோம், வசிஷ்டர்கிட்ட நம்ம கேட்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது வசிஷ்டரை கூப்பிட்டு பார்த்தா இந்த குழந்தைகள்லாம் வந்து சொல்றாரு, லக்ஷ்மணனும் சத்ருகனும் வந்து சாதாரண குழந்தைகள் இல்லை, இவெல்லாம் வந்து ராமரோட அங்கம் தான் லக்ஷ்மணன், பரதனோட அங்கம் தான் சத்ருகன், அதனால நீ இவளை பிரிச்சு வைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. இவாளெல்லாம் ராமரோட இருக்குதான் ஆசைப்படுவா, சத்ருகன் வந்து பரதனோட இருக்குதான் ஆசைப்படுவா அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து சுமித்ரை இதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு போய் குழந்தைய அவள்கிட்ட விடுறா. அப்போ உடனே அந்த குழந்தையெல்லாம் அழுகையை நிறுத்திடுறது. உடனே சந்தோஷமாயிடுறது எல்லாருக்கும். ஆனா என்னன்னா, சுமித்ரைக்கு ஒரு சோகம் என்னன்னா, நம்ம பெற்ற குழந்தைங்க ஏன் வந்து நம்ம கிட்ட பாசத்தை காட்டாம அவள்கிட்ட போய் சந்தோஷமா இருக்காளே, அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கேன்ற மாதிரி வருத்தப்படுறா. இந்த கேள்வி அவன் மனசுல ரொம்ப நாள் இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வசிஷ்டர்கிட்ட மறுபடியும் போய் கேட்கிறா. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ வந்து நல்லா யோசிப்பாரு, இவர் நான் சொன்ன மாதிரி இவர் ராமரோட அங்கம்ன்றதுனால இவர் வந்து பரதனோட அங்கம் அப்படின்னும் போது அவனுக்கு மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆகிறது. இந்த மாதிரி ஆமா, நம்ம வந்து அந்த பாயசத்தை பங்கு எனக்கு யார் கொடுத்தா, கௌசல்யாவும் கைகேயும் தான் கொடுத்தா, அதனால அவ தான் வளர்க்கணும், முறைப்படி நான் பெற்றெடுத்தாலும் அவ தான் அந்த குழந்தைங்களுக்கான ஒரு உறுதிதான தாய் அப்படின்னு சொல்றா. குழந்தைங்க அப்படியே வளர்ந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம என்ன ஆகுதுன்னா, கௌசல்யா வந்து குழந்தைங்க மேல அபார பாசம் பண்ணுவா. கௌசல்யாவுக்கு வந்து பசங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்றது ஆசை. ஒரு க்ஷணம் வெளியில போனா கூட எங்க போய் தேடி கொண்டு வருவா. குளிக்கும் போதும் சரி, சாமி கும்பிடும் போதும் சரி, மனசு மட்டும் அவ மேலேயே இருக்கும். எப்படியாவது சீக்கிரமா முடிச்சுட்டு அங்க போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து குழந்தைங்களை தொட்டில போட்டு தூங்க வச்சுட்டு சாமிக்கு வந்து நைவேத்தியம் படிக்கிறதுக்காக போறா. அப்போ என்ன ஆகுது, சாமிக்கு நைவேத்தியம் படிச்சுட்டு அந்த பிரசாதத்தை சரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ராமர் கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்காரா. ஃபர்ஸ்ட் அப்படியே போய் ஸ்டன்னாயே நிற்கிறா. இது ராமர் எப்படி சாப்பிட்டு இருப்பாரு, இது நம்ம கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது நம்ம உள்ள போய் செக் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ராமர் தூங்குற இடத்துக்கு போய் பார்க்குற அவ அழகா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஓகே, நம்ம கற்பனை தான் இது போல இருக்கு, நம்ம ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள வரா. உள்ள வந்துட்டு அந்த கிணத்தை எடுக்கிறா. அதில் பார்த்தா அந்த பிரசாதத்துல பாதி காணுமா, கொஞ்சோண்டு பாயாசம் தான் இருக்கு. அப்ப யோசிக்கிறா, அப்போ நான் பார்த்தது பிரம்மன்னா அப்ப எப்படி இப்படி கப்பா இருக்கும், கப்பில் இவ்வளோத்தோடு இருக்கும், அப்போ நான் யோசிக்கிறது உண்மையா இல்லை இது உண்மையா, எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா, சரி ஓகே அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் குழந்தைக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரா. அப்ப எடுத்துட்டு வந்து அப்படியே விட்டு பார்க்குற ராமர் பார்க்கும்போது அவ வாங்கி எதுவும் அசைச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கான். அப்ப இன்னும் டீப்பா உள்ள போய் பார்க்கும்போது அப்படியே அவ ஸ்டன்னாகி நிற்கிறா. அவ அப்படியே அந்த சராசரத்தையே ராமரோட முகத்துல அவ பார்க்கறா. அதை பார்த்துட்டு அவ மெய் மறந்து போய் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறா. Hare
எதை பார்த்து பயந்தாங்களா, என்ன பண்ணுறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குலுக்கி பார்க்குறாங்க. அப்போ தான் சுயநிலை விட்டு வரா. அப்போ கேட்குற எல்லாத்தையும், நீங்கள் இவளை பார்த்தீங்களா, இது குழந்தையும் பார்த்தீங்களா அப்படின்னு. நாங்கள் இங்கே தானே இருக்கோம், பார்த்துட்டு தானே இருக்கோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவளுக்கு அந்த கொஸ்டினை வந்து நான் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அப்பப்போ என்ன பண்ணுவாளா, அந்த குழந்தைய பார்த்து வணங்குவாளாம், நமஸ்காரம் பண்ணுவாளாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்துட்டு சுவாமி நீ தான் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு வேண்டிப்பாளாம். ஆனால் ஒரு பக்கம் என்னன்னா இதெல்லாம் பண்ணணும்னு அவளுக்கு ஆசை, இன்னொரு பக்கம் இதை யாராவது பார்த்து இல்லை யாருக்கையாவது சொன்னால் ஏதாவது நம்மளை வந்து தப்பாக நினச்சிடுவாங்களோன்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. உடனே இதை வந்து யாருக்கையாவது சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் தசரதர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. தசரதர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து உன் குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க, அந்த பாசம்னா உனக்கு அவளை இப்படிலாம் பார்க்க தோன்றது, அதனால இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்பயும் அவளுக்கு சமாதானமே ஆகலை. அப்போ வசிஷ்டர் கிட்ட கூப்பிடுறாரு. வசிஷ்டர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து நீ பார்த்தது எல்லாமே உண்மைதான், உனக்கு நடந்தது எல்லாமே உண்மைதான். நீ நினைக்கிற மாதிரி ராமர் வந்து சாதாரண குழந்தையே கிடையாது. அவர் வந்து தெய்வமே உனக்கு பிறந்திருக்காரு. எத்தனை ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரியல, உனக்கு இங்கே பிறந்திருக்காரு. அதே மாதிரி இந்த அயோத்தி மக்கள் செஞ்ச என்ன அதிர்ஷ்டமும் தெரியல, அவர் அயோத்தி மண்ணிலேயே பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட உடனே தான் கௌசல்யாவுக்கு வந்து கௌசல்யாவோட எண்ணமே கொஞ்சம் சீராகுது. இந்த மாதிரி பல மாசங்கள் போச்சு. ராமர், லக்ஷ்மணன், பரதர், சத்ருகன் எல்லாரும் வந்து சின்னதா ஃபர்ஸ்ட் தவழ ஆரம்பிக்கிறா. அப்புறம் அம்மா கையை பிடிச்சு நடக்க ஆரம்பிக்கிறா. சின்ன விஷயம். அப்புறம் இந்த சின்ன வார்த்தை அம்மா அப்பா அதெல்லாம் சொல்றது அவன் கேட்குற அந்த மழையை கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருந்தான். அவரோட சின்ன அச்சீவ்மெண்ட் எஃபர்ட்லாம் வந்து கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்தார் வாழ்க்கைலாம். ஒரு நாளும் வந்து ஒரு ரொட்டீனோட ஆரம்பிப்பான். காத்தால வந்து இந்த சராயோட சேக்ரெட் வாட்டர்ஸ் அவள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி அவளுக்கு வந்து கண்ணுக்கும் கண்ணத்துக்கும் வந்து மை வச்சு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் சாஃப்டான சில்க் க்ளோத்ஸில் வந்து அவளை ட்ரெஸ் பண்ணி அவளுக்கு வந்து நகையெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாளாம். இதை பண்ணி முடிச்சு அவளை தொட்டிலில் போட்டு அவளுக்கு தாலாட்டு பாடுவாள். எல்லாம் பண்ணுவாராம். அவர் 3 வயசு வரும்போது தசரதர் அப்பதான் இவளுக்குலாம் ஃபார்மல் எஜுகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி அரண்மனையிலே இருக்க முடியாது, அவளை போய் கற்றுண்டு வெளியுலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல நாள் பார்த்து குருக்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். அப்போ இந்த 4 பேரும் வந்து இந்த அரண்மனையில் இருக்கிற ஆடம்பரம் எல்லாம் விட்டு சிம்பிளா ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் போறா. ஆசிரமத்திலே தங்குற மாதிரி அங்கே போய் அவள் கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு குருக்கள் சொல் பேசுபடி நடந்து அப்படிதான் இருக்கா எல்லாரும். அப்போ சீக்கிரமாவே தெரிஞ்சிருது இவ 4 பேர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அதுல ராமர் மட்டும் தனியா தெரிஞ்சிடலாம். ராமருக்கு வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்துதான். இந்த வேதெல்லாம் வந்து ஒரு வாட்டி கேட்டாலே வந்து பட்டுன்னு ராமருக்கு புரிஞ்சிருமா. அது எப்படியுமே ஆகும் தெரியாதான். வசிஷ்டருக்கும் ஒரே அதிர்ச்சியா இருக்கும் அதெல்லாம். இப்போ ராமர் இவ்வளோ சீக்கிரம் கத்துக்கிறாரு அப்படின்னா ராமருக்கு வந்து நம்ம தனியா தானே எடுக்கணும். சேர்ந்து போனா ராமருக்கும் வந்து ஸ்லோ ஆயிடுமே ஒரு பேஸ் அப்படின்னு ராமர் தனியா செப்பரேட்டா கிளாஸ் எடுத்துன்னு போறதுக்கு ட்ரை பண்ணுவா. பட் லக்ஷ்மணர், சத்ருகன், பரதர் 3 பேருக்கும் வந்து ராமர் இல்லாம படிப்பே ஏறாதான். அந்த அளவுக்கு ஆயிடுமா. அவளுக்கு ராமர் இல்லாம வந்து குரு சொல்றது கேட்க மாட்டாளா, அந்த மாதிரி ஆயிடுமா. அதனாலேயே வேணும்னே ஒரு 2 செஷன் அவ வந்து தள்ளியே இருப்பாளா ராமருக்கு. அப்போ இந்த மாதிரி நாட்கள்லாம் போறது எல்லாம் கத்துக்கிறா. அம்மாக்கள்லாம் வந்து 4 பேரையும் பார்க்காம அவ்வளோ சோகமா இருக்குமா. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாளாம். இந்த மாதிரி ஒரு நாள் தசரதர் வந்து எல்லாம் கேட்கறதுக்கு எல்லாம் ஓகேவா போறதா, கத்துக்கிறாளா, இந்த ஒரு மாதிரி ஸ்டடீஸோட எண்டப்போ வர தசரதர் வந்து வசிஷ்டரை பார்க்க வரும்போது ராமர் வந்து தசரதர் காலில் போய் விழுறாரு.
இருக்கும்போது ராமர் வந்து சிக்னல் பண்ணுறது 3 பேருக்கும் கிளம்பலாம் அப்படின்னு. இதை பார்த்துட்டு வசிஷ்டருக்கும் தசரதருக்கும் ஒரே சந்தோஷம். இவ்வளோ நியாயம் நானும் தெரிஞ்சிருக்க, இவ்வளோ டிசிப்ளின் இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு, எல்டர்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கும் போது கிளம்பணும் அப்படி தெரிஞ்சிருக்கு வாழ்க்கை அப்படின்னு. இப்போ கிளம்பினதுக்கு அப்புறம் தசரதர் கேட்குறாரு. அண்ட் வசிஷ்டருக்கு என்னால் கண்டெயின் பண்ண முடியல சந்தோஷத்தை. ஐயோ, ராமர் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு. அவருக்கு வந்து வேதம் கற்றுக்கிறது ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாள். இதை வந்து குருவிலேருந்து சிஷ்யர் வர்றது வந்து கேள்வி நடந்தெல்லாம் வருவாங்க. இதுவே டீச்சராக வந்து தானாக படித்து பண்ணுறது கிடையாது. நான் கேட்டு அவள் கற்றுக்கிறது தான் இருக்குது. பட் ராமர் வந்து நான் சொல்லி அவர் ஏதோ தெரிஞ்ச மாதிரியே ஒப்பிக்கிறாரு. ஏதோ அவருக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே இருக்குது, எப்படின்னு புரியலை. இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறது நான் வந்து எதுவுமே பார்த்தது ஏன் இனிமே கேள்விப்பட்டது கூட இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டு தசரதருக்கு ஒரே சந்தோஷம். இப்படி ஒரு மகன் நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இது கேட்க வசிஷ்டர் வந்து நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தந்தாச்சு, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் ஒன்று சொல்லி தரத்துக்கு இன்னைக்கு நல்ல நாள் வேற, ஸோ இன்னைக்கே நீ கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ராமர் லட்சுமணன் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாரும் பேக் பண்ணிட்டா. தசரதரும் இந்த நல்ல செய்தியை வந்து அரண்மனை போய் சொல்லியாச்சு. அவெல்லாம் ஏற்பாடுலாம் எடுத்துன்னு அவருக்கு வந்து வசிஷ்டர் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் வந்து சேரியட்லாம் தயாராகியாச்சு, எல்லாரும் ஏறியாச்சு. போகும்போது வசிஷ்டர் கண்ணில் அவ்வளோ தண்ணி. 4 பேர் கிளம்புறாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இவ்வளோலாம் இருக்கக்கூடாது அட்டாச்மெண்ட்ஸ் நமக்கும் சிஷியர் தானே, இவ்வளோ சிஷியர் வந்திருக்காங்க, இவ்வளோ அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வரக்கூடாது நமக்கு அப்படின்னு யோசிக்கிறார். ராமர் லட்சுமணன் பரதசத்ரு 4 பேரும் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வசிஷ்டரை பார்க்குற வரைக்கும் கை வணங்கிட்டே போகிறாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்டாக வருது. அப்புறம் வசிஷ்டர் வந்து யோசிக்கிறார், நமக்கு வரக்கூடாதுன்னு ஒரு தியானத்தில் போகிறார், நமக்கு இவ்வளோலாம் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போதான் வந்து ரியலைஸ் பண்ணுறது 4 பேர் வந்து தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா, ஒரு 4 எம்பாடிமெண்ட்ஸ் ஆகா. இவ வந்து உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கா. நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாயா தான். இதெல்லாம் நம்ம எப்படியாவது வெளில வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறது. அப்புறம் அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் தசரதர் தோன்றது, இப்போ இதெல்லாம் கற்றுட்டாச்சு, அடுத்து இளவரசராக இருக்கிறதுக்கு நம்ம வார்ஃபேர் கற்றுக்கணும் இல்லையா. ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு டீச்சர்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. பட் உலகம் ஆண்டவருக்கு என்ன சொல்லித்தர முடியும்? இதுக்கு அவருக்கே யார் சொல்லித்தர முடியும்? பட் அவர் வந்து இப்போ இந்த மனித உடல்ல இருக்கார். ஸோ அதனால அவரோட பிரில்லியன்ஸை ஹைட் பண்ணிட்டு இவருக்கெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஆர்ச்சர்ஸ்லாம் வந்து சொல்லித்தரா. பட் ராம லட்சுமணன் தெரிஞ்ச அளவு அவளுக்கு தெரியல. இவ அவளுக்கு சொல்லித்தர அளவுக்கு இருக்குது. அண்ட் அவளுக்கு ஒரு மாரல் கோட் வேறு வச்சிருக்கா. தட் இன்னசென்ட் அனிமல்ஸ் பேர்ட்ஸை வந்து நம்ம கொலை பண்ணக்கூடாது, ஹண்ட் பண்ணக்கூடாது. வார்ஃபேர் அப்படிங்கிறது மக்களோட நன்மைக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ப்ளஷருக்காகலாம் பண்ணுறது இருக்கக்கூடாது அப்படின்னு ராமருக்கு ஒரு மாரல் கோட். லக்ஷ்மணரே போய் ஹண்ட் பண்ண ஒரு கோபத்திலேயோ ஏதோ ஹண்ட் பண்ண போகும்போது ராமர் வந்து சொல்வார், இல்லை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ஆர்ச்சரி ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தசரதர் சொல்வார், ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறதுக்கு நமக்கு அபார வித்யா பார வித்யா ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். பார வித்யாங்கிறது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இது இல்லாமல் வந்து தர்மத்தை நிலைநாட்ட முடியாது. ஸோ சுமந்திரர் கூப்பிட்டு இவாளை வந்து ஒரு பிலிகிரிமேஜ் மாதிரி கூட்டின்னு போகணும். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கோவிலையும் வந்து போய் பார்க்கணும், மக்களை பார்க்கணும், அவன் நிலைமை தெரிஞ்சுக்கணும், இந்த கோவிலோட வரலாறு எல்லாமே அவளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால கூட்டின்னு போங்கோ. இவாள் வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கு கூட்டின்னு போனால் தான் அவளுக்கு அந்த பார வித்யா வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எல்லாரும் வந்து திருப்பி கிளம்புறா. சுமந்திரரோட சேரியட்டில் போய் ஒரு இடமா நின்று அதோட வரலாறு என்ன, யார் கட்டினா, எதுக்கு கட்டினா, ஏன் இங்கே இருக்கு, எல்லாம் கத்துறது. அண்ட் அந்த இடத்தோட மகிமை என்ன, இந்த மக்கள்லாம் எப்படி இருக்கா, அவருக்கு என்ன தேவை, கிணறு வைக்கணுமா இல்லை மரம் நடணுமா, எதுவாக இருந்தாலும் அங்கே போய் சுமந்திரரை ரிக்வெஸ்ட் பண்ணி இதை பண்ணியே ஆகணும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நடத்தி வச்சுட்டு அப்புறம் தான் நடத்திட்டு போவார். சுமந்திரருக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இதை பற்றி, எவ்வளோ நல்லா அரசராக இருக்க போறா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஒரு இடமா போறா. ஒரு இடம் போகும்போது இந்த அரண்மனையில் வந்து இவருக்கு செய்தியும் வரும், இவன் என்ன பண்றா, எங்க இருக்கா அப்படின்னு. எப்பெல்லாம் செய்தி வராதோ ராணிலாம் வந்து வசிஷ்டர் போய் கேட்பா. அவெல்லாம் ஓகேவா, எல்லாரும் அங்கே இருக்காளா, சரியா இருக்காளா, ஓகேவா அப்படின்னு. வசிஷ்டர் சொல்லுவார், ஓகே தான் அப்படின்னு.
அதுக்கப்புறம் ஒரு 3 months போகிறது. நான் வரத்துக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி அவருக்கு செய்தி வருது, ராமர் லக்ஷ்மணன் பரத சத்ருன்னு எல்லாரும் வராதிருக்கு அப்படின்னு. அப்படியே ஃபுல் செலிப்ரேஷன். இங்கே பாரு, இந்த ரோடெல்லாம் ரோஸ் வாட்டர் தெளிச்சு, ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போட்டு, அந்த வழக்கெல்லாம் வச்சு, ஆட்டம் பாட்டம், அவ்வளோ செலிப்ரேஷன் வரதுக்கு. வரா வந்து அம்மாக்கெல்லாம் வந்து கட்டி பிடிக்கிறா, எப்படி இருக்க எல்லாம் கேட்டு அவள் 4 பேரும் கதையாக சொல்கிறா. சிம்பிளாக ஸ்வீட்டாக எல்லா கதையும் அவள் சொல்லும் போதெல்லாம் வந்து அப்படியே அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம், வரும்போது ராமரோட செயல்பாடில் மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. ராமர் எப்பவுமே வந்து அந்த சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை வேலை போய் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே காட்டலை. எப்பவுமே அப்படி தண்ணியே யோசிச்சுட்டு ஏதோ ஒரு தாட்லேயே இருப்பார். திடீர்னு எதையா பார்த்து சிரிப்பார். யாருக்குமே எதுவுமே புரியாது. யார் கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டார். ஒரு நிறையா பேர் இருக்கும்போது அவ்வளோ பேச மாட்டார். யாருக்கும் என்ன பண்ணுறதுமே புரியாது. கௌசல்யா வந்து போய் கேட்பா ராமரை போய், என்னாச்சு ராமா, நான் ஓகேவா, நீங்கள் வந்து இவ்வளோ தண்ணிலேயே வந்து அப்படியே உட்காந்து நான் பேச கேட்க மாட்டேங்குது, காத்தால உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறேன், எதுவுமே நீ எடுத்து பார்க்க மாட்டேங்குது. இதெல்லாம் கேட்கும்போது ராமர் வந்து இதான் என் சுபாவம், இதில் சொல்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பார். அப்போது தசரதரும் இதை பார்த்துருப்பார். தசரதர் 4 பேரையும் கூப்பிடுவார். அப்போது யூஸ்வலாக வந்து அப்படியே ஓடி வர 4 குழந்தைகளும் ரொம்ப டைம் ஆகும் வரதுக்கு. அப்போது அவர் அப்படியே எழுந்து போகிறதுக்கு பார்ப்பேன். அப்போ தான் 4 பேரும் வருவா. வரும்போது தசரதர் ராமர் கிட்ட கூப்பிட்டு, என்னாச்சு ராமா, உனக்கு ஏதாவது வேணுமா, ஏதாவது யூ டிசைர் சம்திங், நான் பண்ணி தரட்டுமா, என்ன வேணாலும் கேளு, நான் தரேன் உனக்கு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு, ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ராமர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெரி கண்டென்ட், எனக்கு எந்த டிசைர்ஸும் இல்லை, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதுக்கு மேலே நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு வசிஷ்டரை கூப்பிடுறாங்க. வசிஷ்டரை கூப்பிட்டு நீங்கள் தான் நான் சொல்லணும், ஏன் இப்படி இருக்கா ராமர் அப்படின்னு. வசிஷ்டர் வந்து அவரோட நாளில் சொல்கிறார், இவெல்லாம் வந்து சாதாரண குழந்தை கிடையாது, இவளுக்கு அந்த வேர்ல்டு டிசைர்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால தான் அவள் அப்படி இருக்கா, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் வசிஷ்டர் வரும்போது குழந்தையெல்லாம் கூப்பிடுறா 4 பேரையும் வந்து பாருங்க அப்படின்னு. ராமர் என்னமோ அவரும் ஏதோ ஒரு தியானத்திலே இருக்கார். லக்ஷ்மணன் வந்து ராமர் காலில் போய் எழுந்து வாங்க போகலாம், நம்ம போகலாம், அவருக்குலாம் மனசு கஷ்டமாயிடும், போகலான்னு சொல்லி எப்படியோ கம்பேர் பண்ணி ஃபைனலி 4 பேரும் போகிறா. போனதுக்கப்புறம் வசிஷ்டர் கூப்பிடுற 4 பேரும். வசிஷ்டருக்கு பார்த்த உடனே நல்ல தண்ணி பார்த்து 4 பேர் கூப்பிடுற. ராமர் மட்டும் கிட்ட கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னாச்சு ராமா, ஏன் இப்படி இருக்க, மாத்ரு தேவோவா பித்ரு தேவோவான்னு சொல்லுவாரு. அப்போது அம்மா அப்பாவெல்லாம் வந்து தெய்வமாக மதிச்சு நடத்தணும் இல்லையா, அவனை எப்படி இப்படி மனசு கஷ்டப்பட வைக்கிறீங்க, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறது. அதுக்கு ராமர் வந்து எல்லாரும் வியக்கிற மாதிரி கேள்விகள் கேட்குறது. ராமர் சொல்ற, இது உலகம் உண்மையானதா, இல்லாட்டி பரமாத்மா உண்மையானதா, இல்லாட்டி உடலில் இருக்கும் பஞ்சபூதம் பிரபஞ்சத்தினோட மூலப்பொருட்கள் இல்லையா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாரு. அடுத்து வந்து மெய்யான ஆத்மா அறியாம போனால் அப்போ என்ன பயன் அதுக்கு முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விலாம் கேட்கும்போது வசிஷ்டருக்கு ராமர் மூஞ்சியில் வந்து ஒரு ஆன்மீக பிரகாசம் தெரியுது. அதை பார்த்து அவருக்கு புரியுது, ராமர் வந்து ஒரு தெய்வீக தன்மையின் அடையாளம் அப்படின்னு தெரியுது. ராமர்கிட்டே கேட்குற, ராமர் நீனே சொல்லியிருக்கலாம் விளக்கம் அப்படின்னு. ராமர் சொல்கிற விளக்கம் தான் தெய்வ தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்து வசிஷ்டருக்கு வந்து ராமரை வணங்கணும் அப்படின்னு ஒரு தோன்றுறது. பட் வெளில காமிச்சிக்க முடியாது இல்லையா, அதனால ராமர்கிட்ட வெறும்னா நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த தாட்டில் வந்து தசரதர்கிட்டே வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லாமல் போயிட்டாரு அப்படியே. அண்ட் சாயங்காலம் வர்றார் வசிஷ்டர். வரும்போது எல்லாரும் சபையில் உட்காந்துருக்கா. அவளுக்கும் ஆர்வம் இல்லையா, ராமர்கிட்ட அந்த பிரகாசத்தை எல்லாரும் பார்த்துருக்கா சபையில். ராமர் பேசுறதெல்லாம் எல்லாரும் கேட்டிருக்கா. எப்படி பேச முடியும் இந்த வயசுல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். ஸோ வசிஷ்டர் வரதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுறா, எல்லாரும் சபையில் உட்காடுறா. அப்போது ராமர் திரும்பி அதே மாதிரி எல்லாரும் கவனிக்கிற அளவுக்கு கேள்வி கேட்குறா. உடனே ஆத்மா, கடவுள், இயற்கை இதெல்லாம் வந்து ஒன்றா, இல்லாட்டி வந்து இந்த 3 தனித்தனி விஷயம்னா அப்போது ஏன் பிரிஞ்சுது, அப்படி பிரிஞ்சதுக்கு பயன் என்ன, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டு எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஆச்சரியம், இந்த வயசில் எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியும் அப்படின்னு. இந்த குருவுக்கும் ராமருக்கும் நடந்த இந்த உரையாடலை வந்து யோகவாசித்தம் அப்படின்ற ஒரு புக்கு
பொருள் அப்படின்னு சொல்றா. இதை வந்து ராமகீதை அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரியெல்லாம் நாள் கடந்து போகுது. ராமர் வந்து ஒரே நிலைமையில இருக்காரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, சோர்ந்து போய் இருக்காரு. அந்த 3 பிரதர்ஸையும் வந்து பிரிக்க ட்ரை பண்றா. இவாளும் வந்து ராமரோட சேர்ந்து இவாளும் இப்படி ஆயிடுவாளோ அப்படின்னு ட்ரை பண்றா. பட் அவ டெஃபினட்டா பிரிய மாட்டா ராமரை விட்டு. எப்பவுமே ராமரோடயே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு. இப்படியே தான் நாள் கடந்து போறது. எல்லாரும் கன்ஃபியூஷனாவே இருக்கா, என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு தெரியாம. நாளைக்கு வந்து விஸ்வாமித்ரோட வருகை இருந்து பார்க்கணும். ஜெய் சாய்ராம். मेरे